இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரனில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுமங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுமங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலிலே நமது பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அன்பிங்களே அன்பு, அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, ஒற்றுமை கிடைக்க வேண்டியும், அன்பியத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அன்பிய மக்களாக, அன்பிய குடும்பங்களாக, அன்பிய சமூகங்களாக வாழ இறைவன் அருளையும் ஆசிரியையும் பொழிய வேண்டும் என்று இந்த திருப்பலிலே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலும் திருப்பலிலே கலந்து கொண்டு என்னுடைய அருளையும் ஆசிரியையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் முழுமையாக பெற வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறவும் இந்த திருப்பலிலே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குரலை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே எங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகனின் வருகையை மிகுந்த விழிப்புடன் எதிர்பார்த்திருக்க மக்களுக்கு அருள்தாரும். அதனால் எங்கள் மீட்பின் ஊற்றாகி அவரே கற்றுக் கொடுத்தது போல
எரிகின்ற விளக்குகளுடன் அவரை எதிர்கொள்ள விழித்தெழுந்து விரைந்து செல்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திரு. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனற்றவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிலை வாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன்னின்று அழிக்கப்பட்டிராது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திரு சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். நாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் வரவிருக்கிறார். அவரை எதிர்கொள்ளுங்கள், ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 11, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை விலையில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில்,
யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு தாமே கற்றுக் கொடுக்கப் போவதாக சொல்கிறார். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் நீங்கள் செல்ல வேண்டிய வழியில் உங்களை நடத்துபவரும் நானே என்று ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர் எசாயா வழியாக அறைகூவல் விடுக்கின்றார். நாம் எத்தகைய வழியில் செல்ல வேண்டும்? நாம் செல்லக்கூடிய வழியை காண்பிப்பது யார்? இறைவன். அவர் கற்பிப்பதை நாம் செவிகொடுத்து கேட்க வேண்டும். அவர் காட்டுகின்ற வழியில் நாம் நடக்க வேண்டும். அவர் நமக்கு கற்பிப்பதை நாம் செவிகொடுத்து கேட்கின்ற பொழுது நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கும் என்பதையும், ஒருவேளை நாம் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்காமல், அவர் கற்பிப்பதை செவிகொடுத்து கேட்காமல், அவருடைய வழிகளில் நாம் நடக்காமல் எத்தகைய அழிவுகளை சந்திப்போம் என்பதையும் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா எடுத்துரைக்கின்றார். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் கடவுள் அவர்களுக்கு தந்தையாக, தாயாக இருந்து வழிநடத்துகிறார். நாம் பல நேரங்களில் விவிலியத்தை படித்து பார்த்தோம் என்றால் தெரிந்து கொள்ளலாம். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நான் உங்களுடைய தந்தையாக இருப்பேன், நான் உங்களுடைய தாயாக இருப்பேன் என்று சொல்லி அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தந்தையாக, தாயாக, கடவுளாக இருந்து ஆண்டவராகிய கடவுள் வழிநடத்துகிறார். அப்படி வழிநடத்துகிற பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் இந்த கடவுள் தங்களுக்கு கற்பிப்பதை செவிகொடுத்து கேட்க வேண்டும். அப்படி அவர்கள் செவிகொடுத்து அந்த இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வை அமைத்து கொள்கிறார்கள் என்றால் பல நிலைகளில் அவர்கள் பயன்பெறுகிறார்கள். ஒன்று, அவருடைய வாழ்க்கை மேன்மை அடையும். இரண்டாவதாக, அவர்கள் செய்கின்ற அனைத்திலுமே அவர்கள் வெற்றி காண்பார்கள். மூன்றாவதாக, அவருடைய சந்ததியினர் பலுகி பெருகுவர் என்று 3 வாக்குறுதிகளை கொடுக்கின்றார். இவையெல்லாம் எப்பொழுது நிகழும் என்றால் இறைவன் கற்பிப்பதை நாம் செவி கொடுத்து கேட்கின்ற பொழுது. அதே சமயத்தில் அந்த இறைவன் கற்பிப்பதை யாரெல்லாம் செவி கொடுத்து கேட்காமல் வாழ்கிறார்களோ அவர்கள் எத்தகைய அழிவினையும் சந்திக்கின்றார்கள் என்பதையும் இறைவன் உரைக்கின்றார். அவர்கள் என்ன செய்வாங்க? அடிமைகளாக நாடு கடத்தப்படுவார்கள். அவர்கள் அனைவருமே கொன்றொழிக்கப்படுவார்கள். அவருடைய பெயர் கடவுளுடைய திருமுனையிலிருந்து முற்றிலுமாக அழிக்கப்படும். ஏனெனில் இறைவன் கற்பிப்பதை அவர்கள் செவி கொடுத்து கேட்கவில்லை. அவர்கள் செவி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்வடைவார்கள், செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அழிவை சந்திப்பார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்பிக்கிறது. நற்செய்தி வாசகத்திற்கு வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு போதிக்கின்றார். எத்தகைய போதனையை அவர் போதிக்கிறார் என்று சொன்னால், திருமுழுக்கு யோவான் வந்தபோது அவரை குடிகாரன், பெருந்தினிக்காரன் என்று பலவாறு பேய் பிடித்தவன் என்று சொல்லி அவரை புறக்கணிக்கின்றார்கள். இரண்டாவதாக, மானிட மகனும் வருகின்றார். அவர்தான் உலகின் மீட்பர், அவர்தான் மெஸ்ஸியா. அவர் அந்த மக்களுக்கு வந்து நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது அவரையும் பார்த்து என்ன செய்கிறாங்க? அவர் பாவிகளுக்கு நண்பன், பெருந்தினிக்காரன், குடிகாரன் என்று சொல்லி அவரையும் நிராகரிக்கின்றார். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தேவையானது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவர்களுக்கு தேவையான அனைத்தும் நல்ல முறையில் நடக்க வேண்டும். அவர்கள் விரும்பியது எல்லாம் நடக்க வேண்டும். அப்படி அவர்கள் விரும்பியது எல்லாம் நடக்காத போது, அவர்கள் விரும்பாதை நாம் நற்செய்தியாக இறைவாக்காக அறிவிக்கின்ற பொழுது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் திருமுழுக்கு யோவானை நிராகரிக்கின்றார்கள், ஆண்டவர் இயேசுவையும் நிராகரிக்கின்றார். எப்படித்தான் நாமும் இருக்கின்றோம். இன்றைக்கு நமக்கு பிடித்தமானதை ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் அதுக்கு பேர் ஜால்ரா. ஒருத்தர் முகஸ்துதி பாடி அவங்களுக்கு ஏத்தார் போன்று பேசிவிட்டு என்ன செய்யலாம்? எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் உண்மை என்னவோ, நீதி என்னவோ, நேர்மை என்னவோ அதை நாம் சரியாக சொல்லுகிற பொழுது
அது அவர்களுக்கு பிடிக்காமல் போகும். எனவே அவர்களோடு என்ன செய்வாங்க, நம்ம கூட பேசுவதை நிறுத்திவிடுவார். நீ செய்த தப்பு, இப்படி பேசியிருக்கக்கூடாது என்று நாம் ஒருவரை பார்த்து அவருடைய முகத்துக்கு நேராக என்று நாம் சொல்கிறோம் என்றால் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை அவர்களால் ஜீரணித்து கொள்ள முடியாது. உடனடியாக அந்த மனிதர் என்ன செய்ய, ஒன்று பழி ஆகணும்னு எதிர்பார்ப்பார்கள், இல்லது அவரோடு பேசுவதை துண்டித்து விடுவார்கள். அது உடன்பிறப்பாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அறிந்தவர்கள் தெரிந்தவர்களாக இருக்கட்டும், யாராக கூட இருக்கட்டும், அவர்கள் விரும்புவதை அவர்கள் நினைப்பதை மற்றவர்கள் பேச வேண்டும். அப்படி பேசினால் மட்டும்தான் அவர்களுக்கு உகந்தவர்களாக அவர்கள் இருக்க முடியும், இல்லை என்றால் நிராகரிப்பார்கள். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு ஒரு அழகிய உருவகத்தின் வழியாக சொல்கிறார். தெருவில் பிள்ளைங்கள் விளையாடுவாங்க, நம்ம தெருலாம் பார்த்தோன்னே நிறைய பிள்ளைங்கள் ஒன்றா கூடி விளையாடுவாங்க. அப்படி விளையாடுகின்ற பொழுது அடிக்கடி ரூல்ஸ் எல்லாம் மாற்றுவாங்க. இவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் வரும், அப்போ கோட்டை தொட்டுட்டாக்க ஏதாவது இது நொண்டி விளையாடுறாங்க, எல்லாம் கல் விளையாடுறாங்க, ஜில்லி விளையாடுறாங்க அப்படின்னாக்க கோட்டை தொட்டுட்டா அவுட்டுன்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு. இன்னொருத்தருக்கு கோட்டுக்கு தொட்டுட்டாக்க அவுட் இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருவருக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், விதிமுறைகளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அதே போன்றுதான் இவர்களும் தங்களுக்கு தகுந்தாற்போல் யார் பேசுகிறார்களோ அவர்கள்தான் உகந்தவர்கள். நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் என்ன செய்யலை, அழலை. நாங்கள் ஒப்பாரி வச்சு நீனும் ஒப்பாரி வைக்கணும், நீ அழாமல் உட்காந்துருக்கிறியே என்று சொல்லி அந்த மக்களை, அந்த சிறு பிள்ளைகள் எப்படி விளையாடுவார்களோ அதே போன்றுதான் அவர்களும் செயல்படுகிறார்கள் என்று ஆண்டவர் இயேசுவை கடிந்து கொள்கிறார். ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களை சான்று என்று இறுதியாக ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இங்கு ஞானம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த கடவுளை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி அவர் கற்பிப்பதை அவர் காட்டுகின்ற வழியில் நடக்கின்ற பொழுது நாம் அனைவரும் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை நம்முடைய வார்த்தையின் வழியாகவும் நம்முடைய செயல்களின் வழியாகவும் நாம் தெளிவுபடுத்துகிறோம். எனவே தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஞானம் அதை ஏற்றுக்கொண்டவருடைய செயல்களை வெளிப்படுத்தும் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அந்த கடவுள் நமக்கு தந்தையாக இருந்து கற்றுக் கொடுக்கின்றார். நாம் எத்தகைய பாதையில் வழியில் நடக்க வேண்டும் என்பதை அவரே நமக்கு காட்டி வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து அவர் கற்பிப்பதை கேட்டு அவர் காட்டுகின்ற வழியில் நடக்கின்ற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். அல்லது இறைவன் எனக்கு தகுந்தாற் போன்று கற்பிக்க வேண்டும், நான் விரும்புகின்ற வழி அவர் காட்ட வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் அந்த தவறு யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்படி இறைவன் நாம் விரும்புவதற்கு ஏற்ப அவர் தன்னுடைய விருப்பத்தை வளைத்து நிலைத்து கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் நாம் அழிவைதான் சந்திக்கக்கூடும். எனவே அத்தகைய ஒரு தவறான எண்ணங்களை நாம் களைந்துவிட்டு இறைவன் காட்டுகின்ற வழியிலும் இறைவன் கற்பிப்பவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களாக மாறுகிறோம். அதற்கான அருளை வேண்டி இறைவன் கற்றுக் கொடுப்பதையும் இறைவன் காட்டுகின்ற வழியில் நடக்கக்கூடிய அந்த ஆர்வத்தையும் தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது
உயிரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தன் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை மாண்புக்குரிய தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனது ஆன்மா நலமடையும். செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ்
எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுயிர் தியாகம் புரிந்ததனால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கிறது. உன்னுயிர் தியாகம் புரிந்ததனால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது. என்னுயிர் மெழுகாய் கரைவதனால், என்னுயிர் மெழுகாய் கரைவதனால், என்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய், என்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களானதாலும் அவர்களது வாழ்வு உமது பலிபீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை முதியத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாக இருக்கும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் ஆன்மாக்களுக்கான அவரது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவர் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவரிடம் உண்டு என்றும் நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். ஆமேன். அனைவரும் மண்டியிடுவோம். நம் குடும்பத்தை நம்முடைய பாதுகாவலர் தூய இருதய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஓ இயேசுவின் திரு இதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கி கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தியருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினியான திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இதயத்தையும் மரியாதையின் மாசற்ற இதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். இயேசுவின் மகா பரிசுத்த இதயமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்கரெட் மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திரு இதயம் இந்த நவநாளில் பங்கேற்கும் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நிறைவாக வழங்கி உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இதயமே, என் நம்பிக்கையை உன் பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இதயமே, என் நம்பிக்கையை உன் பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இதயமே, என் நம்பிக்கையை உன் பேரில் வைக்கின்றேன். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறைநிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை நாணத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, ஸ்நேகமயம் சுவாமி, இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, ஸ்நேகமயம் சுவாமி, மரியாவின் மாசற்ற திருஹிருதயமே, ரட்சிமயம் சுவாமி, மரியாவின் மாசற்ற திருஹிருதயமே, ரட்சிமயம் சுவாமி, புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்கள் பேர் கொண்ட புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சேசு மரியாவின் சூசை, இரட்சம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே